அமெரிக்காவில் போய் செட்டில் ஆன ஒருத்தர் வந்து இங்கே கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சு அதில் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வெளிநாட்டுக்காரங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இவங்க தான் வந்து அதிக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலராலும் பேசப்பட்டு அந்த அமைப்பு ஜந்தர் மந்திரில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு, தொடர்ந்து போராட்டம் பண்ணுச்சு. அதே போல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் பாரத பிரதமர் மோடிஜி சொன்ன மாதிரி இன்னும் காட்டில் உள்ள நக்சல்வாதிகளை ஒழிச்சிட்டோம், அறிவுஜீவிகளாக அலைந்து கொண்டிருக்கிற நக்சல்களை வந்து ஒழிக்க முடியல, அவங்ககிட்ட இருந்து மாணவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி சுதந்திர தினத்தன்னைக்கு சொன்னாரு. சொல்லி 4 நாள் ஆகல, அவங்க வந்து அதே போல ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போறாங்க அப்படின்ட்டு உளவுத்துறை மூலம் தகவல் கிடைச்ச உடனே தமிழக கல்லூரி ஆணையம் வந்து ஒரு சுற்றறிக்கை விட்டுச்சு. இந்த மாதிரி போராட்டங்களில் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது, அவருடைய எதிர்காலத்தை குறித்து அதுக்காண்டி கவலைப்பட்டு அந்த அறிக்கையை கொடுத்துருந்துச்சு. உண்மையிலே ஒவ்வொரு அந்த கல்லூரிக்கு அனுப்பின ஒவ்வொரு தாய்மார்கள் வயிற்றிலும் பெற்றோர்கள் வயிற்றிலும் வந்து பாலை வாய்க்கும் செயல் அது. ஏன்னா படிக்க குழந்தை அனுப்புறோம், அந்த குழந்தைய போயிட்டு இந்த மாதிரி திருட்டு நக்சல்கள் அறிவுஜீவிகள் பேரில் சுத்திட்டு இருக்கிறவங்க வந்து திசை மாற்றி வேற இடத்துல திருப்பி விட்டுறாங்க. ஏன்னா மாணவர்கள் வந்து வழக்கு பதிவுப்பட்டாலும் சரி, போராட்டத்துக்குள்ள இருந்து ஏதாவது சிக்கல் வந்துச்சுனாலும் சரி, எவனும் முன்னாடி வந்து நிக்க போறது கிடையாது. ஏன்னா அந்த இதை தூண்டிவிடும் அரசியல்வாதிகள் அனைவரும் அவங்களுடைய குழந்தைகள் வந்து வெளிநாட்டில் படிக்க வச்சிருக்காங்க. இங்க இல்ல அவங்க நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி போராட்டத்தை செய்யும் பொழுது இதுக்கு ஆதரவு கொடுக்கிற அரசியல்வாதிகள் அவங்களுடைய குழந்தைய முன்னாடி அனுப்பணும். இப்ப உதயநிதி வந்து ஆதரவு கொடுக்குறாரா, இன்ப நிதியை முன்னாடி அனுப்பணும். இப்ப நீ போய் போராட்டம் பண்ணு, ஒரு 10 நாள் உண்ணாவிரதம் இருந்துட்டு வா அப்படின்ட்டு. இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்தவங்க வந்து என்ன செய்யணும், அவங்களுடைய குழந்தைகளை முன்னாடி அனுப்பணும். ஏப்போ என் குழந்தைய முன்னாடி அனுப்பி நீ உன் குழந்தைய அனுப்பு அப்படின்னு சொல்லணும். ஆனால் அது செய்ய மாட்டானுங்க. இதுல அடிபடுறது பூரா அப்பாவி பசங்க தான் அடிபடுவானுங்க, அப்பாவி பசங்க தான் கேஸ் வாங்குவானுங்க. இதை தடுக்கும் விதமாக வந்து ரொம்ப அருமையான ஒரு அறிக்கையை கொடுத்துருந்துச்சு கல்லூரி ஆணையம். ஆனால் எப்பயும் போல இந்த முதுகெலும் பெற்ற தமிழக அரசு ஏன்னா அப்படிதான் சொல்றேன், நிறைய விஷயத்துல வந்து ஒரு கால வைக்கிறது, அப்புறம் எவ்வளோ கலந்துக்குன்னா தபால் பின்னாடி உட்காந்து வண்டி போட்டு உட்காந்துக்கிறது. இந்த ஜோசப் விஜய் அரசு இதையும் வந்து வாபஸ் வாங்கி இருக்குது. இது யாருடைய அச்சுறுத்தலுக்கு பணிஞ்சிச்சுன்னு தெரியல. ஏன்னா பொதுவாகவே வடநாட்டு ஊடகங்கள் ஆங்கில செய்தி சேனல்கள் சொல்லிட்டு இருக்குது தமிழகத்தில் வந்து ஒரு மதவாத ஆட்சி நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஏற்கனவே பொதுமக்கள் மத்தியிலையும் இருக்குது இது வந்து மிஷினரிகளின் கைப்பிடியில் இந்த ஆட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்து இந்த அரசு மேல இருக்கும் பொழுது இந்த அரசு தன்னுடைய நேர்மையை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஆனா அது செய்யாம தொடர்ந்து இந்த அரசு வந்து அதெல்லாம் உண்மைதான், அந்த குற்றச்சாட்டுகள் உண்மைதான் என்பது போல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா பாருங்க, இந்த அறிக்கையை கொடுத்தோன்னு அவங்க 2 பேர் சொன்னோன்னு சில மணி நேரங்களே வாபஸ் வாங்குறாங்க, இந்த அறிக்கை சுற்றறிக்கை ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யாரை கண்டு அஞ்சுகிறது? இந்த அரசு உண்மையிலே மக்களுக்கான அரசு தான், இல்லைன்னா இந்த எம்எல்ஏக்கெல்லாம் வந்து கார் கொடுக்க போறேன் இது கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க, உதவியாளர் கொடுக்க போறேன்றாரு. பணக்காரர்களுக்கான அரசா? ஏழை மாணவர்களை படிக்க தான் பள்ளிக்கூடத்தை அனுப்புறாங்களே தவிர இந்த மாதிரி போராட்டங்களை போயிட்டு கேஸ் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புறதே கிடையாது. அதனால விஜய் வந்து தன்னுடைய பையனை கூட அனுப்பி விடட்டும், போயிட்டு இந்த மாதிரி போராட்டத்துல போ அப்படின்னு சொல்லிட்டு. நடிகர் ஜோசப் விஜய் வந்து எனக்கு ஆட்சி வந்து அவருடைய பையனை அனுப்பி வைக்கட்டும். அதேபோல இப்ப இருக்கிற எம்எல்ஏ யாரெல்லாம் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவருடைய குழந்தைகளை அவருடைய மாணவர்களை வந்து இங்க அனுப்பி வைங்க, உங்களுடைய பிள்ளைகளை இங்க வந்து அனுப்பி வைங்க மாணவர் போராட்டத்துக்கு. உங்க பசங்க பூரா ரொம்ப சேஃப்டியா கொண்டு போயிட்டு ரொம்ப பாதுகாப்பாக கொண்டு போயிட்டு வெளிநாட்டில் உட்கார வச்சுருவீங்க. இங்க இருக்கிற ஏழை மாணவர்கள் அவங்க வீட்டில் அந்த பெட்ரோல் காத்துட்டு இருப்பாங்க, நம்ம பையன் படிப்பான், நம்முடைய வாழ்க்கையில வந்து விளக்கேற்றுவான், நம்முடைய பையனுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்க, கனவுல காத்துட்டு இருக்கிறவங்க வீட்டுல மண்ணெல்லி போட்டுறாதீங்க. இந்த சுற்றறிக்கையை வந்து ரத்து பண்ணது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப வேதனையான விஷயம், கடும் கண்டனத்துக்குரியதும் ஆகும். அதனால உடனே இந்த சுற்றறிக்கை ரத்து செய்து வந்து இது பண்ணணும். அதே போல இந்த கரப்பாம்பூச்சி வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து உருவான கரப்பாம்பூச்சி இங்க வந்து கரப்பாம்பூச்சியை கண்டாலே வந்து அடிச்சு கொள்ளணும்பாங்க. ஏன்னா மிகப்பெரிய விஷக்கிருமி அது. அந்த விஷக்கிருமிகளின் பிடியில் நம்முடைய தமிழக மாணவர்கள் சிக்கிவிடக்கூடாது. அந்த சுற்றறிக்கை ரத்து செய்ததை திரும்ப பெற வேண்டும். மாணவர்கள் வாழ்க்கையில் வெளியேற்றுங்கள், உங்க வீட்டில் வெளியேற்றாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்நிய நாட்டு பணம் கிடைக்கிறதுன்றக்காண்டி தமிழக மாணவர்களின் வாழ்க்கையை, தமிழகத்தின் எதிர்காலத்தை, தமிழகத்தின் வருங்காலத்தை சிதைத்து விடாதீர்கள்.